ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சின்ன அழகான குருவி கதையை கேட்கலாமா? ஒரு பசுமையான கிராமத்துல ஒரு குட்டி குருவி வாழ்ந்துச்சான். அது ரொம்ப சின்னது, ரொம்ப கியூட்டும். அந்த குருவி ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயந்துச்சான். அது என்ன தெரியுமா? உயரமா பறக்க. ஒவ்வொரு நாள் காலையிலயும் எல்லா பறவைகளும் வானத்துல ரொம்ப உயரமா பறந்துச்சான். புறா, கிளி, காகம் எல்லாரும். அதெல்லாம் ஆசையா இந்த குட்டி குருவி பார்த்துட்டே இருக்குமா. அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா வான்னு கூப்பிட்டாங்களாம். ஆனா அந்த குட்டி குருவிக்கு மட்டும் பயமா தரைக்கு பக்கத்துல தான் பறந்துச்சான். கல்லிலிருந்து கல்லுக்கு, செடியிலிருந்து செடிக்கு எனக்கு பயமா இருக்கு, விழுந்துடுவேணும்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் காத்து ரொம்ப வேகமா அடிச்சுதான். இலையெல்லாம் பறந்துச்சான், மரங்கள்லாம் ஆடிச்சான். மற்ற பறவைகள் எல்லாம் காற்றோட சேர்ந்து சந்தோஷமா பறந்துச்சான். ஆனா அந்த குட்டி குருவி மட்டும் ஒரு செடி பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துதான். அன்னைக்கு நைட்டு நிலா வெளிச்சத்துல அது தனியா உட்காந்து நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சோகமா நினைச்சுதான். ஒரு வயசான ஆந்த பக்கத்துல வந்துச்சான். என்னாச்சு குட்டி அப்படின்னு அன்பா கேட்டுச்சான். எல்லாரும் மாதிரியும் நான் உயரமா பறக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுச்சான். ஆந்த சிரிச்சுதான். எல்லாரும் மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நேத்திக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் மேல பறந்தா போதும்னு சொல்லுச்சான். அந்த வார்த்தைகள் குருவிக்கு மோட்டிவேஷனா இருந்துதான். அந்த நாள் தரையிலிருந்து ஒரு கல்லுக்கு பறந்துதான். அடுத்த நாள் கல்லிலிருந்து ஒரு சின்ன கிளைக்கு பறந்துதான். மெதுவா மெதுவா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மேல பறந்துதான். அதோட விங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆச்சான். அதோட மனசும் தைரியமாச்சான். ஒரு நாள் ஈவினிங் ஒரு குட்டி பறவை அதோட கூட்டிலிருந்து கீழே விழுந்துருச்சான். அந்த பறவை ரொம்ப பயத்துல இருந்துச்சான். பெரிய பறவை எல்லாம் சாப்பாடு தேட போயிட்டாங்களாம். அந்த குட்டி குருவி மட்டும் அங்க இருந்துச்சான். அது சுறுசுறுப்பா பறந்து போய் அந்த குட்டி பறவைய பாதுகாப்பா கூட்டுக்குள்ள வச்சுதான். எல்லாரும் சந்தோஷமா குட்டி குருவிக்கு கிளாப் பண்ணாங்களாம். நீ ரொம்ப தைரியசாலின்னு எல்லா பறவைகளும் சொன்னாங்களாம். குருவி சிரிச்சுதான். அப்போ அதுக்கு புரிஞ்சுதான் எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு தேவையில்லை, நம்ம வேகத்துல நம்ம அளவை வளர்ந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த குட்டி குருவி சந்தோஷமா பறந்துச்சான். சில நேரம் கீழே, சில நேரம் மேல, ஆனா எப்போதும் தைரியத்தோட பறந்துதான். ஸோ குட்டீஸ், நம்ம லைஃப்லயும் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் டெய்லி பண்ணா அது நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.